ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, நம்ம பிஒய்க்யூ ரிஃப்ளெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். குரூப் 1 மெயின்ஸ் 2024 நடந்த எக்ஸாம்ஸோட கொஷின்ஸ்லாம் வந்து எப்படி பிஒய்க்யூலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் குரூப் 1 மெயின்ஸில் கேட்டிருக்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஷனில் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாயின்ஸாயின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த டாபிக்னு பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பாருங்கள், ஃப்ளாரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பிளான்ஸ் ரிலேட்டட் ஒரு டாபிக் இருக்குது. அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் பாருங்கள், தேர்ட் கொஷின் பாருங்கள், பான்சாயின்னு கேட்டிருக்காங்க. அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதுவும் பாருங்கள் 15 மார்க்காக ஏசிஎஃப் எக்ஸாம் 2023 ஜஸ்ட் நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கு அடுத்த எக்ஸாம்லேயே அதே கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த எல்லா மெயின்ஸ் இப்போது டிஸ்கஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்ம என்ன எக்ஸாம் நடக்குதோ அதுக்கு முன்னாடி நடந்த மற்ற டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம்லேருந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த கொஷினும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஏசிஎஃப் எக்ஸாம்லேருந்து. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இதே பேஜில் இருக்கிறது இன்னொரு இதை கொஷின் சொல்லிடுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு இங்கே பாருங்கள், ஃபிஃப்த் கொஷின், வாட் இஸ் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரிஃப்ளெக்ஷன் தான். இது வந்து ஒரு 15 மார்க் கொஷினாக கேட்டிருந்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பயோசேஃப்டின்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாப்பிக்கில் பாருங்கள், இதுவுமே பாருங்கள், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஏசிஎஃப் எக்ஸாம் 2023 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அதே டாபிக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. என்ன தான் நம்ம வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு படித்தாலே கண்டிப்பாக அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் படித்தா தான் நம்மளால் பெனிஃபிட்ஸ் வந்து எழுத முடியும். ஓகேங்களா? அதனால் இந்த கொஷின் நம்ம இந்த டாபிக் நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து இந்த கொஷின் வந்து நம்மளால் அட்டன் பண்ணியிருந்திருக்க முடியும். 5th கொஷின் இந்த கொஷினை. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஷின் வந்துடுறேன். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஷின் இருக்குது. ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால், ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இது பார்க்கலாம் இந்த டாபிக்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா கொஷின்ஸ் வந்திருக்கு மற்ற எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமில். இதில் வந்து பாருங்கள் 2023 அதுவும் பாருங்கள் 2023 நடந்த குரூப் 2ஓட 6 மார்க்கில் ப்ரோட்டோகால்ஸ்ன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரோட்டோகால்ஸ்ன்னு நம்ம வந்து டாப்பிக்கை வந்து படிக்கிறப்போ, அதோட டைப்ஸ்லாம் படிக்கிறப்போ நம்ம வந்து இந்த டாபிக் இந்த பர்டிகுலர் இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும், ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் பி ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து வரல. வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மற்ற சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் டெக்னாலஜி இந்த பார்ட் வந்து என்னென்னா டெய்லியுமே புது புது டெக்னாலஜிஸ் வந்துட்டுருக்கு. அதனால் வந்து புதுசாக வரதை நிறையா கவர் பண்ணுவாங்க. அதனால் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ட், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்திருக்க டாபிக் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஒரு சில 1-2 கொஷின் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி நம்ம எப்படி படிக்கணும்னா அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் கேட்டிருந்தாங்கன்னா அந்த டாப்பிக்கை நம்ம நல்லா வந்து வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சுக்கணும். அப்படி தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாக்டாக வரலையே அப்படின்னு வந்து நம்ம நினைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த டாபிக் வருதுன்னு தெரியறதே வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா இந்த டாபிக் வந்திருக்கு அப்படி முக்கியத்துவம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம நிஜமாவே நல்லா படித்தோம்னா நம்மளால் எக்ஸாமில் நல்லா வந்து எழுத முடியும். ஓகேங்களா? அந்த விதத்தில் நம்ம பிஒய்க்யூ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து அந்த மோர் ஃபோக்கஸ் வந்து எந்த டாப்பிக்கில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த டாப்பிக்கு வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு 360 டிகிரியில் வந்து அந்த டாபிக் ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு சேஃப் ஜோனில் வந்து இருந்துக்கலாம். சேஃப் ஜோனுங்கிறத விட கண்டிப்பாக அந்த 75 மார்க்ஸில் வந்து 10 மார்க்கும் 3 எழுத முடியும், 15 மார்க்கும் 3 வந்து எழுத முடியும். நம்மளுக்கு எதுவுமே வந்து இது என்ன கான்செப்ட் அப்படின்னு தெரியாத மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோம்னா ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் ஆன்டிசெப்டிக் அப்புறம் டிஸ்இன்ஃபெக்டன்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் வந்து வந்தது கிடையாது, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இல்லை. ஏ வந்து பாருங்கள் ஆன்டிசெப்டிக் இது இருக்குது, பார்க்கலாம் இந்த டாபிக்னு. இதில் பாருங்கள்
கரோஷன், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்னு இருக்குது. இதில் வந்து பாருங்கள், 4th கொஷின் பாருங்கள். ஏசிஎஃப்ல 2023 வந்து பாருங்கள், ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிற ஒரு பார்ட்டை அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து இதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இதில் ஒரு பார்ட் வந்து எழுத முடிஞ்சிருக்கும். சப்போஸ் இந்த செகண்ட் கொஷினில் இது ரெண்டுமே என்னன்னு தெரியலனா கூட இது படிச்சுட்டு போயிருந்தோம்னா நான் ஆன்டிசெப்டிக்கு எழுதியிருப்போம். டிஸ்இன்ஃபெக்டன்ங்கிறது நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு டேர்முங்கிறனால நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இது வந்து இது ஒரு 5 மார்க், இது ஒரு 5 மார்க்குன்னு இருக்கிறப்போ இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு புரிதலை வச்சு எழுதினாலே இந்த கொஷினுக்கு நம்மளால் ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். இந்த கொஷின் அப்படி கிடையாது. இது கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் அது எழுத முடியும். இது வந்து நம்மளுக்கு ஜென்ரல் மீனிங் தெரிஞ்சாலே எழுதியிருக்க முடியும். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு போயிருந்தோம்னா இந்த கொஷின் எழுதியிருக்கலாம். இது நம்ம ஜென்ரல் நாலேஜை வச்சு எழுதியிருந்திருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த கொஷின் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இந்த ஏ ஆப்ஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அதுவும் பாருங்கள், ஏசிஎஃப் 2023 தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பிவைக்யூ அனலைஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். என்னன்னு பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் 2023 இந்த மாதிரி ஏபிசி இந்த மாதிரி வந்து ஒரு கொஷின்குள்ளேயே பார்ட்டாக கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு குரூப் 1 மெயின்ஸ்லேயும் பாருங்கள் பார்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம டாபிக் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறத விட என்ன மாதிரி பேட்டர்னில் கேட்குறாங்க, இந்த மாதிரி 2-3 கொஷின்ஸாக கேட்குறாங்களா, ஒரே கொஷினாக கேட்குறாங்களா, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு தான் வந்து பிவைக்யூஸை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், எக்ஸ்பிளைன் ஹவு வி கேன் யூட்டிலைஸ் ஏஐ இன் நானோ டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஏஐ வந்து நானோ டெக்னாலஜியில் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது வந்து கிடையாது. பட் வந்து ஏஐ பற்றியும் நானோ டெக் பற்றியும் கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால் நான் இதையுமே பிவைக்யூ ரிஃப்ளெக்ஷனுங்கிற மாதிரி நான் போட்டுறேன். ஏன்னா வந்து ஏஐ பற்றி நம்மளுக்கு ஒரு கொஷின்ஸ் வந்திருக்கு, நானோ டெக் பற்றியும் கொஷின் வந்திருக்கு. இது ரெண்டை பற்றியும் தெரிஞ்சதுன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த டாப்பிக்கில் வந்திருக்கு, என்ன பேட்டர்னில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இதிலே பாருங்கள் 4th கொஷின் பாருங்கள், 2019 வாட் இஸ் ஏஐ கொடுத்துருக்காங்க. ஃபியூ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐ கேட்டிருக்கதாங்க. ஸோ ஏஐ பற்றி படிச்சிருந்தோம்னா அதோட புரிதலை வச்சு நம்ம நானோடெக் பற்றி அதில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம நானோடெக் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். அதுவுமே வந்திருக்கு பாருங்கள். நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாருங்கள், இதில் எல்லா கொஷின்ஸையுமே தெரிஞ்சிருந்தோம்னா இங்கே பாருங்கள் 2022 மாடல் கொஷின் பேப்பரில் குரூப் 2ல் பாருங்கள், கிவன் அக்கௌண்ட் ஆன் நானோ டெக்னாலஜி இன் ஹெல்த் கேர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம்னா, ஒரு கான்செப்டுவலாக படிச்சிருந்தோம்னா ரெண்டையும் லிங்க் பண்ணி எழுத தெரிஞ்சிருக்கணும். நம்ம குரூப் 1 எந்த எக்ஸாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலுமே நம்மளுக்கு லிங்க் பண்ணி எழுத தெரிஞ்சிருக்கணும். அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். நீங்கள் வந்து ஐயோ இதுக்கெல்லாம் நம்ம காம்ப்ளிகேட்டடாக அதுக்குன்ட்டு தனியாக நம்மளுக்கு ஸ்கில் இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணால் அது ஸ்கில்லாக மாறிடும். அதனால் வந்து நம்மளுக்கு என்ன பேட்டர்னில் படிக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எழுத உங்களுக்கே தெரியாமல் அந்த ஸ்கில் எழுதுகிற ஸ்கில் வந்து வந்துடும். அதனால் நீங்கள் அது பயப்படாதீங்க. காம்ப்ளெக்ஸாகவும் ஃபீல் பண்ண தேவையில்லை. இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம். ஆன்சர் ரைட்டிங்கிறது வந்து ஒரு சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் ரொம்ப என்னால் முடியும் அப்படின்னு நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களால் அந்த ஸ்கில்லை வந்து கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஓகே, இந்த கொஷினும் வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 6th கொஷின் பாருங்கள். இது 3 சப்டிவிஷனாக கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. பட் இந்த கொஷின் வந்து வரல. ஆனால் வந்து நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இதிலேருந்து வரல ஓகே இது ப்ரீவைக்யூ ரிஃப்ளெக்ஷன் இல்லை அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம சயின்ஸ் நம்ம படிக்கிறப்போ இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்சுவல் கண்டென்ட் இருந்ததுன்னா அது ஏன், அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்போ படிப்போம் இல்லைங்களா, அதனால் அது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளால் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியாத கண்டிஷன் வந்ததுன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம், வாட் இஸ் டைப் 2 டயபெட்டிஸ், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் காசிங் இட். இது வந்திருக்கு பார்க்கலாம். பாருங்கள், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ் இருக்குது, கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், ப்ரிவென்ஷன் ரெமெடிஸ் இருக்குது. இதில் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நிறைய இது ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கு. இதில் பாருங்கள் 17th கொஷின் பாருங்கள்,
ப்ரீஃப்லி டிஸ்கஸ் த காசஸ் டைப்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ்னு கேட்டிருக்காங்க. டயபெட்டிஸ்னு ஃபுல்லாகவே டைப் 1 டைப் 2 ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நம்ம படிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக டைப் 2வும் இதில் கவர் ஆயிரும். அதில் காசஸ் படிச்சிருப்போம். ஸோ டைப்ஸ் தான் 1 and 2, அப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு படிச்சிருப்போம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இப்போ ஒரு 15 மார்க்கில் இந்த கொஷின் கேட்டிருந்தா ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். ஹெச்ஆர்சிஇ பாருங்கள், ஹெச்ஆர்சிஇ எக்ஸாம் 2018 இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஓகே 7th கொஷின். இது வந்து ஒரு 15 மார்க் கொஷின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 8th கொஷின், லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இதுவுமே 3 சப்டிவிஷன்ஸாக கேட்டிருக்காங்க. What is robotics? Do robotics and artificial intelligence mean the same? Explain the advantages and disadvantages of roboticsனு கேட்டிருக்காங்க. இதில் வாட் இஸ் ரோபோட்டிக்ஸ்னு வந்திருக்கு. பட் இது ரெண்டும் எக்ஸாக்டாக அப்படியே வரல. ஓகேங்களா. ஆனால் இதையும் படிச்சிருந்தோம்னா இதெல்லாம் ஆன்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். ஓகேங்களா. இந்த டாப்பிக்கும் நம்ம எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அதனால் நான் இதையும் வந்து பார்ட் ஆஃப் PYQ ரிஃப்ளெக்ஷன்னே சொல்லிக்கிறேன். ஏன்னா டாபிக் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா. பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள் எத்தனை கொஷின். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஸ்கிரைப் த ஃபியூ அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் கம்ப்யூட்டர். 2019 50 மார்க்கில் கேட்டிருக்காங்க, 15 மார்க்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்மளுக்கு கொஷின்ஸ் இருக்கனால இது திரும்ப நம்ம நல்லா படிச்சிருப்போம். அதே மாதிரி பாருங்கள், ரொபோட்டிக்ஸ் பற்றியும் கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் ரொபோட்டிக்ஸ் இன் மெடிக்கல் ஃபீல்டுன்னு கேட்டிருக்காங்க. ரோபோட்டிக்ஸ் பற்றி படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், வாட் இஸ் ரோபோட்டிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. லிஸ்ட் த அப்ளிகேஷன்ஸ்னு ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிக்கிறப்பவே, இந்த கொஷின்ஸ் எல்லாம் கவர் பண்ணி படிக்கிறப்பவே இந்த கான்செப்டும் கவர் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதோட ஆன்சர் வந்து எழுதியிருக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் எந்த டாப்பிக்கு ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் ஒரு 50% வந்து அதே கொஷின்ஸாக ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், போன்சாய், அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸு, வாட் இஸ் ரோபோட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் வந்து உங்களால் ஈஸியாக வந்து பாருங்கள், நம்ம டார்கெட் வந்து இது 75 மார்க்ஸு. இது வந்து 50+ வாங்கினாலே ஒரு நல்ல ஸ்கோரு. 75 மார்க்ஸ் கொஷனுக்கு 3 கொஷின்ஸ் வந்து 8 மார்க்ஸ் வாங்க, 10 மார்க் வந்து 3 கொஷின்ஸ் 8 மார்க், ஆவரேஜ் 8 or 7 வாங்கினீங்கன்னா அதுக்கு அதே மாதிரி 15 மார்க்கில் ஒரு 11 மார்க் 3 கொஷின்ஸில் வாங்கினீங்கன்னா 57 வருது. ஓகேங்களா. இதில் சப்போஸ் 7 மார்க்குன்னு போட்டாலும் 54 வரும். ஓகே. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.